வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4-3 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இங்கே பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முதல் வருஷம் 15%, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 25%. அசல் எவ்வளவு? 15,000 ரூபா. அப்போ 3 வருஷம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன? இப்போ பாருங்க, இந்த வட்டி விகிதங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடலாமா? பாருங்க, A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100. இதுதான் ஃபார்முலா. அப்போ பாருங்க, கொடுத்துருந்த அசல் எடுத்து எழுதிட்டோம். முதல் இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், 2வது பின்னு எடுத்துக்கிட்டோம், 3வது சின்னு எடுத்துக்கிட்டோம், ஆண்டுகளை 3ன்னு கொடுத்துருந்ததை எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ எல்லா மதிப்பெல்லாம் பிரதியிடுங்க. = P எவ்வளவு? 15,000 1 + A. ஏவோட மதிப்பு 15, இந்த /100 அப்படியே வந்துடும். 1 + B. பியோட மதிப்பு எவ்வளவு பாருங்க? 20. 20, 100 அப்படியே வந்துடும். 1 + C. சியோட மதிப்பு எவ்வளவு? 25, இந்த /100 அப்படியே வந்துடும். இது சுருக்கிடலாமா? = 15,000. இதை கேன்சல் பண்ணுமா? 5ஆவது படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 3 × 5 = 15, 2 × 10, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 1 + 3/20. அதுக்கு அடுத்தது 1 + இதை கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சலா? 2 2 என்ன வரும்? I2 10. அப்போ என்ன வரும்? 1/5. 1 + இதை கேன்சல் பண்ணுங்க. 5ஆவது பாடு I5 25. இங்கே என்ன வரும் பாருங்க? 2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 5 5, 4 20. அப்போ என்ன இருக்கு? 1/4. இப்போ பாருங்க, = 15,000 குறுக்கு பெருக்கல 1ன்னா 1/1. குறுக்கு பெருக்கு எடுங்க. 1 20 20. பகுதியை பெருக்கிட்டோம். இப்போ குறுக்கு பெருக்குங்க. என்ன இருக்கு? 1 20 20 + 1 3 3. முடிஞ்சுதா? அதே மாதிரி இங்கேயும் குறுக்கு பெருக்கல 1ன்னா 1/1 பெருக்குங்க. 5 5 குறுக்க பெருக்குங்க. 5 5 + 1. இங்கேயும் குறுக்கு பெருக்கல பாருங்க. 1ன்னா 1/1 பகுதியை பெருக்குங்க. 1 4 4 குறுக்க பெருக்குங்க. 1 4 4 1 1. சுருக்கிடலாமா? = 15,000 பெருக்கல் 20 3 கூட்டினோம்னா 23/20 பெருக்கல் 5 1 கூட்டினா 6 6/5 பெருக்கல் 4 1 கூட்டினா 5 5/4. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணுமா? பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். 2வது படி பாருங்க. 2 2. இங்க என்ன இருக்கு? 15 இருக்கு. 7 2 14, மிச்சம் 1 இங்க வரும் 10. I2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அதுக்கு திரும்ப 2வது படி நம்ம பயன்படுத்தலாமா? பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும்? 2 2 4, 2 6. திரும்ப 2வது படி பாருங்க. 2 2. இங்க கேன்சல் பண்ண போறோம் பாருங்க. 7 இருக்கா? 7ல் 2 6, மிச்சம் 1. 5க்கு மேலே கூட 15. 15ல் 7 2 14, மிச்சம் 1. இங்கே வந்தால் 10. I2 10. அவ்வளோதான் பாருங்க, எல்லாம் கேன்சல். மிச்சம் இருக்கிற எடுத்து எழுதுங்க. 375 பெருக்கல் 23 பெருக்கல் இங்கே என்ன இருக்குது? 3 மட்டும் இருக்குது. = இப்போ பாருங்க, 375 இதை பெருக்குங்க. 3 3 9, 2 6 69. இப்போ எதை பெருக்க போகிறோம்? 375ஐயும் 69 பெருக்கா கணக்கு முடிஞ்சுது. பெருக்குங்க. 5 9 45க்கு 5, மிச்சம் 4. 9 7 63, 4 கூட்டினா 67, 67க்கு 7, மிச்சம் 6. 9 3 27, 27 ஒரு 6 33. அதுக்கடுத்து 6 கொண்டு பெருங்க. 6 5 30, 30க்கு 0, மிச்சம் 3. 6 7 42, 3 கூட்டினா 45, 45க்கு 5, மிச்சம் 4. 6 3 18, 18 4 கூட்டினா 22. கூட்டிடுங்க. 5 7 8 5 2. அப்போ எவ்வளோ வருது? 25,875. இது வந்து என்னது? அமௌண்ட், ரூபாய், தொகை. நமக்கு என்ன வேணும்? கூட்டு வட்டி தானே வேணும். கூட்டு வட்டினா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ எதுலேருந்து எதை இது பண்ணணும்? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அசலை நம்ம கழிக்கணும். அமௌண்ட் எவ்வளவு?
25,875. அசல் எவ்வளவு? 15,000. எதுலேருந்து எதை கழிக்க போகிறோம்? 25,875லேருந்து 15,000 மைனஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே 5, 7, 8ல் 0 கழிச்சா 8 தான், 5ல் 5 கழிச்சா 0, 2ல் 1 1. அப்போ எவ்வளவு? 10,875 ரூபாய். 10,875. இதான் என்னது? நமக்கு தேவையான கூட்டு வட்டி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.